வரமாட்டான் சேட்டு, வரமாட்டான். சினிமாலேருந்து பார்ப்பேன், பாஸ்கர் பாஸ்கரன்ல ஏங்க உங்களை எப்படி கரெக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ, எனக்கு தெரிஞ்ச அரைகுறை கவிதையில முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. யூ ஆர் ரியலி a god gifted child. விழி ஒளியால் என் நெஞ்சத்தில் காதல் சிலை வடித்தாய். சிலையை கரைக்க விருப்பம் இல்லை, அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. உன் கலையை வளர்க்க விரும்புகிறேன் சிலையாக நான். படுத்தா கூட ஃபேன்ல அந்த பொண்ணு முகம் தான் தெரியும். ஸோ ஃபேன் கிட்ட பேசுறது எனக்கு நல்லா வரும் வேண்டாம். ஒரு 10 feet கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெடி போகும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிட்ட போறோமா காது அவுட் ஆயிடும். இப்ப எதுக்கு பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிற? அதுவும் உனக்கு சொன்னா புரியாது மச்சான். அப்படியே கொயின்னு இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறோமா ஏதோ செவுரு கட்டின மாதிரி இல்லை ஷோல்டர்லாம் ஏதோ கல்லு கட்டி விட்ட மாதிரி ஏதோ வெயிட்டா ஃபீல் ஆகும். ஃபீல் ஆவறதுல இந்த ஏரியாவிலே நம்பர் 1 நான் தான். கண்ணை பார்க்க எனக்கு பயமா இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பு கிட்ட போக போக என்னால முடியாது. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? நான் போய் சொல்லலான்னு போறப்ப எனக்கு வந்து தயக்கம் என்னடா, ஒருவேளை அவன் என் அண்ணன்ட்டானா. இது ஆக்ஷன் மேடம், மேடம் இது ஆக்ஷன். அப்ப அந்த வாய் அந்த இது சொல்லுவாங்களே வளர்றது சொல்லுவாங்களே, நீ நல்ல அந்த நல்லா இருக்கியான்றது நல்லதா அந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணல சார். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்ல வரேன், முழுங்கிட்டேன். அப்புறம் நான் ஃபோனில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு வந்துட்டேன் சார். அழகோட ஆண்டவன் திமிரையும் சேர்த்து கொடுத்துருக்கான். உங்களெல்லாம் கூட்டிட்டு போய் நல்லா பண்ணணும். அட்வைஸ். அப்போ அந்த பொண்ணுகிட்ட போய் சொன்னேன், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. நான் உங்களை லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா. யாரு நீ, யாருன்னு தெரியாமல் தேவையில்லாமல் வந்து என்கிட்ட பேசிட்டு ஏண்டா ஊர்ல போய் சொல்லல அண்ணங்கார அடிச்சு விட்டாருல, எப்படி அடிச்சாரு? ஒற்றையடி. என்னை வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. எப்போ தோணுச்சு அப்படின்னு அவங்க உடனே இல்லை நைட்டு தான் நல்லா யோசித்தேன் அப்படின்னு. வீடியோ வந்தோடனே இப்படி டாட்டா காமிச்சாங்க. எனக்கு என்ன பண்றேனே தெரியல அந்த இடத்துல. என்ன சின்ன பழத்தமா இருக்கு யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டீங்க? 10 பைசா கிட்ட போடா. ஓகே நைட்டா இருந்தாலும் ஓகே. நாங்க 2 பேர் மட்டும் தான் இருக்கணும். யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கறாங்க? பீச் சைடா இருக்கணும். ஒரு ரவுண்ட் டேபிள், கேண்டில் டேபிள் வந்து ஒரு கேண்டில். சரித்தே டே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட, முடியலடா. ஒரு ரோஸ், அதுக்கப்புறம் ஃபுட் இருக்கணும். இவருக்கு எப்படி தெரியும்? எல்லாம் சொல்லி அனுப்புறதாடா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. ஒழுங்கா பீச கொடு. அந்த பொண்ணு கைய கோபி புடிச்சிட்டான். என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. விரல மாட்டி விட்டு இந்த மாதிரி காலம் பூரா பாத்துக்குவேன், கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொன்னா பிடிக்கும். முட்டி போட்டு கொடுக்கணும். உண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. போஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உன்னை கைவிட மாட்டேன் இந்த மாதிரி வேர்ட்ஸ் சொல்ற பசங்களை பார்த்தாலே என்ன எழவியாது. அதாவது அம்முக்குட்டி செல்லக்குட்டி அப்படின்னு போட்டு சொன்னா பிடிக்கும். என்கிட்டயும் சொன்னானுவலே. என்னோட ஃபுல் நேம் ஹேமாவதி, பட் என்னை கூப்பிடும்போது ஹேமா ஹேமோ அப்படின்னு அவங்க கூப்பிடணும். சரித்தே டே ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட, முடியலடா. மொட்டை மாடியில ஜஸ்ட் நிக்க வச்சுட்டு நீல் டவுன் பண்ணிட்டு கையில ஒரு கீ செயின் ஐ லவ் யூன்னு போட்டு ஒரு கீ செயின். போங்கடா லவுடிங்கப்பா. பஞ்ச் ஆஃப் ரெட் ரோசஸ் கிரீனிஷா இருக்க இடத்துல லைட் மியூசிக்கோட பஞ்ச் ஆஃப் ரெட் ரோசஸ் கொடுத்து will you marry me. இவருக்கு இதான் வேலை. இப்போ என்னோட ஃபேவரட் கலர் வந்து ப்ளூ, ஸோ அவங்க வந்து ப்ளூ கலர்ல ரோஸ் கொடுக்கணும். ப்ளூதான் லவ். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் லவ். எனக்கு அதான் தெரியும், நான் அப்படிதான் இருப்பேன். வண்டி வராத ரோட்ல நார்மலா 2 பேர் மட்டும் தனியா நடந்து போயிட்டு காதல் கல்யாணம் கேக்குதா? இதோ தேவுடா தேவுடா ஏழு மேல தேவுடான்னு சோலோ சாங் தான் உனக்கு. ஒரு டைரி மில்க் சில்கோட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணா பிடிக்கும். பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. என்னை வந்து ஒரு ரூஃப் கார்டன் ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போகணும். ரூஃப் கார்டன் ரெஸ்டாரண்ட், தென்
நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சாக்லேட் பொக்கேஸ் which should be covered by silver foil. ரைட்லா ரைட். இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. என்னடாங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன். இந்த முட்டைக்கண்ணி ஐ லவ் யூ டி அப்படி சொல்லணும், டி போடணும் வாங்க.